ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனலில் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஷேர் மார்க்கெட்டை பற்றி கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரேடிங் பண்ணுங்கள், இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டை பற்றி ஏ டு Z தெரியணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா எங்கள் கோர்சஸில் ஜாயின் பண்ணி நீங்கள் ஷேர் மார்க்கெட்டை பற்றி கற்றுக்கலாம், ட்ரேடிங் பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதுக்கு கீழே தெரியுற இந்த வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள். மார்க்கெட் அப்படிங்கிறது 5/12 ஃப்ரைடே. இன்னைக்கு மார்க்கெட் அப்படிங்கிறது கேப் டவுனில் ஓப்பன் ஆகியிருந்தாலும் மார்க்கெட் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய லெவலான 26,23 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆனனால மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி டே ஹை, அது மட்டும் இல்லாமல் 26,126, அப்புறம் வந்து 26,194 அப்படிங்கிற லெவல்ஸ் எல்லாமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டாக சூப்பராக ஆக்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் ஏற்கனவே அப்சைடு தான் போக போகுது அப்படிங்கிறத வந்து ஏற்கனவே ப்ரிடிக்ஷன் பண்ணி வச்சுருந்தோம். இதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃபெட் மீட்டிங் வர ஒரு 10:30 தான் வந்துச்சு. ஸோ 10:30 மேலே தான் மார்க்கெட்டே வந்து நல்ல மூமெண்டமே கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அது வரைக்கும் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து ஒரு சைட்வேஸாகவும் ஒரு மேனிப்புலேஷனான மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் 10:30 மேலே இந்த ஒரு ப்ராப்பராக நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா 965 நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்ட்டு ஹைக்கு மேலே என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா கரெக்டாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் கிட்ட நம்ம பிடிச்சிருக்கலாம். ஸோ ஒரு 7,000 கிட்ட ப்ராஃபிட் பண்ணிருக்கலாம். இதை வந்து நம்ம என்ன இதை எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை வச்சு அனலைசிஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா 26,000 கால் அண்ட் 26,000 புட். இந்த 26,000 கால் வந்து 108 அப்படிங்கிறது வந்து கீ லெவல், அப்புறம் 85 அப்படிங்கிறது ஸ்டார் லெவல். ஸோ இந்த ரெண்டுலேயுமே அதான் கீ லெவல் அண்ட் ஸ்டார் லெவல். இதில் நம்ம கரெக்டாக ப்ராப்பரான என்ட்ரி அப்படிங்கிறது நமக்கு வந்து 178, பட் ஆனால் 145 அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பரான என்ட்ரி தான். நம்மளோட ஒன் ஆஃப் த ஸ்டார் லெவல் தான். ஸோ 145க்கு நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா 193 ஃபஸ்ட்டு டார்கெட், 240 அப்படிங்கிறது செகண்ட் டார்கெட். ஸோ அதே மாதிரி மார்க்கெட் வந்து சூப்பராக போய் ரீச் ஆயிருந்துச்சு, நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். பட் இங்கே எப்போ என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் 108 அப்படிங்கிறது வந்து ஒன் ஆஃப் த கீ லெவல். அப்படிங்கிறப்போ ஒரு சைடில் வந்து கீ லெவலுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு சைடு வந்து கீ லெவலுக்கு கீழே இருக்கும். இப்போ ஆக்சுவலி மார்க்கெட் வந்து இடையில வந்து கீழே இறங்குச்சு. பட் கீழே இறங்குனா வந்து 108க்கு மேலே இந்த 26,000 வந்து 108க்கு டச் ஆயிருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து புக் சைடு போயிருக்கும். பட் இது வந்து மேலே போயிட்டு 85, அதாவது ஸ்டார் லெவலே மேலே போகாமல் ஸ்டார் லெவலுக்கும் மேலே போகாமல் மார்க்கெட் அங்கேருந்து கீழே விழுந்த மார்க்கெட் தான். ஸோ ப்ராப்பராக அங்கேருந்து கீழே விழுந்த மார்க்கெட் வந்து திருப்பி மேலே போகவே முடியல. ஸோ அதனால் அதுக்கப்புறம் இல்லாமல் டேல 60க்கு கீழே மார்க்கெட் வந்துருச்சு. ஸோ நம்ம ப்ராப்பரான என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா ஸோ நம்ம வந்து 143 நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா ப்ராப்பரான எக்ஸிட் வந்து 240 வரைக்கும் மார்க்கெட் போயிருந்துச்சு. ஸோ இதுதான் மூமெண்டம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஒரு மணிக்கு மேலே மார்க்கெட்டை வந்து திருப்பியும் சைட்வைஸ் ஆக்கிட்டாங்க, ப்ரீமியம் ஃபுல்லாக கரைச்சிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கங்க.